ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், என்னென்ன தேதிகளில் தேர்தலானது நடைபெறவிருக்கிறது? முழு விவரம் ரமேஷ். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஹரியானா மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்தோடு நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு தேர்தல் நடத்துவதற்கான அந்த அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. அதே போல ஜம்மு காஷ்மீரில் நீண்ட காலமாகவே அங்கு ஆளுநர் ஆட்சி தான் நடைபெற்று வருகின்றது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது அங்கும் தேர்தல் நடத்துவதற்கான அந்த ஆயத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீரில் நீண்ட காலத்திற்கு பிறகு தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஹரியானாவை எடுத்துக்கொண்டோமேயானால் அங்கு மொத்தம் 90 சட்டப்பேரவை தொகுதிகள், மொத்த வாக்காளர்கள் 2.1 கோடி வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1.6 கோடி பேர், பெண் வாக்காளர்கள் 95 லட்சம் பேர். ஹரியானாவில் மொத்தம் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தேதியில் தான் ஜம்மு காஷ்மீரில் 3ஆம் கட்ட தேர்தலும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரியானாவை பொறுத்தவரை வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல ஜம்மு காஷ்மீரிலும் மொத்தம் 90 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அங்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கிறது. பயங்கரவாதிகள் நாச வேலைகளில் ஈடுபடக்கூடும். தேர்தலை சீர்குலைப்பதற்காக அதிக அளவில் பாதுகாப்பு பணியாளர்களை ஈடுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு அங்கு 3 கட்டமாக தேர்தல் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் பார்த்தோமேயானால் செப்டம்பர் 18, அதே போல செப்டம்பர் 25, அக்டோபர் 1 இந்த தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18ஆம் தேதி 24 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், செப்டம்பர் 25ஆம் தேதி 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அக்டோபர் 1ஆம் தேதி 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கும் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவை இரண்டிலும் பதிவான வாக்குகள் அக்டோபர் 4ஆம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுல ரொம்ப அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பது ஜம்மு காஷ்மீர் தான். ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு அந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தான 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடைபெறுகின்ற முதல் தேர்தல். இரண்டாவதாக பார்த்தோமேனால் மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு நடைபெறுகின்ற முதல் தேர்தல் என்பதால் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் நாடு முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அங்கு கடைசியாக எப்போது தேர்தல் நடந்தது என்றால் கடந்த 2015ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதன் காரணமாக டிடிபி கட்சியை சேர்ந்த மெஹபூபா முஃப்தி மற்றும் பாஜக இருவரும் இணைந்து அங்கு கூட்டணி ஆட்சியை அமைத்தனர். மெஹபூபா முஃப்தி தான் முதல்வராக இருந்தார். பாஜகவின் சார்பில் துணை முதல்வர் பதவி என்பது வகிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த கூட்டணியில் சில சிக்கல் முட்டல் முதல் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த முதல்வர் பதவியை மெஹபூபா முஃப்தி ராஜினாமா செய்தார். அதன் பிறகு வேறு யாரும் ஆட்சி அமைக்க முன்வராததன் காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சட்டப்பேரவையை கலைத்து குடியரசுத் தலைவர் உத்தரவை பிறப்பித்திருந்தார். அன்று முதல் இன்று வரை அங்கு ஆளுநர் ஆட்சிதான் நடைபெற்று வருகின்றது. அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு அந்த 360 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டு அங்கு மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாறியது. எனவே அங்கு ஆளுநருக்கு பதிலாக துணைநிலை ஆளுநர் என்பவர் நியமிக்கப்பட்டார். தற்போது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தேர்தல் நடைபெற்றாலும் அதிக அதிகாரங்கள் என்பது துணைநிலை ஆளுநர் வசமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எப்படி புதுச்சேரி, டெல்லியை போன்ற ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறதோ அதே போல ஜம்மு காஷ்மீரும் ஒரு யூனியன் பிரதேசமாக அங்கு தேர்தல் நடைபெற்று புதிய ஆட்சி அமைந்தாலும் கூட அங்கு அதிக அளவிலான அதிகாரங்கள் துணைநிலை ஆளுநர் வசமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் ஜம்மு காஷ்மீரில் வெகு விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கையாக இருந்தது. உச்சநீதிமன்றமும் செப்டம்பர் மாதத்திற்குள் அங்கு நீங்கள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.